பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 22ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 8:4, Psalm 8:4. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் நம்மளை நினைக்கிறதற்கு நம்ம எம்மாத்திரம் பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறதற்கு நம்ம எம்மாத்திரம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது இதுக்கு முந்தின வசனத்தோடு இதை நான் வாசிக்கிறேன். அப்போ அதனுடைய கருத்து எவ்வளோ அருமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ அழகா இந்த பூமியை படைத்திருக்கிறார். எல்லா நட்சத்திரங்கள், சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆண்டவருடைய விரலின் கிரியை, அது ஒர்க் ஆஃப் ஹிஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய விரலினுடைய கிரியை. இன்றைக்கி ஒரு பெரிய நியூயார்க் சிட்டி இல்லை பெரிய சிட்டிஸில் போகும்போது பெரிய பெரிய பில்டிங்ஸை பார்த்து வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அசந்து நம்ம பிக்சர்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லை, அதனுடைய வியப்பை பார்க்கிறோம். அந்த பில்டிங்கை ஓனர் நம்மளை நினைத்து பார்ப்பாரா? நோ, ஆண்டவர் அவங்க நம்மளை நினச்சி பார்க்க மாட்டாங்க. இல்லை ஒரு பெரிய கம்பெனி தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுகிற அந்த லோ லெவல் ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்கள நம்ம எப்போவாவது யோசித்து பார்ப்போமா? அவங்களோட நம்ம என்றைக்காவது பேசுவோமா? ஒரு வேளை அந்த வழியாக போனால் ஹலோ, ஹாய், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான் இல்லையா? நம்மளோட சரிசமாக இருக்கிறவர்களை குறித்து நம்ம ரொம்ப யோசிப்போம். இல்லைனா அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வருது அப்படின்னா அவர்களை அடிக்கடி நம்ம விசாரித்து கொள்ளுவோம். இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை விசாரித்து கொள்ளுவோம். பிரியமானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் நாட் ஓன்லி ஆஸ் அ கிறிஸ்டியன், ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் தான் அந்த பூமியில் எல்லாரும். அந்த மனுஷனை அவன் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. மனுஷகுமார் அவன் விசாரிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஹி விசிட்ஸ் ஹம் எவ்ரி டே. விசாரிக்கிற தேவன். விசாரிக்கிறதுனா என்ன? நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, அது விசாரிக்கிறது இல்லை. ஃபோனில் விசாரிக்கிறோம், இல்லை நேர்முகமாக போய் விசாரிக்கிறோம், நல்ல காரியங்களை கலந்து கொண்டு அவர்களை விசாரிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம விசாரிக்கிறோம். இப்போ நமக்கு யாருமே விசாரிக்க இல்லைன்னா அது எதை குறிக்குது? நம்ம ரொம்ப தனியாக இருக்கிறது மாதிரி. என்னை யாருமே விசாரிக்கலை, நான் எப்படி இருக்கேன்னு கூட யாரும் கேட்க மாட்டுறாங்க, நான் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது அவர் விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவன் எம்மாத்திரம். நம்மளெல்லாம் ஆண்டவர் விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம யார் பிரியமானவர்களே? நம்ம யார்? ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ கிருபையாக எவ்வளோ தயவாக இருக்கிறாங்க. இந்த சங்கீதத்தை ரொம்ப சின்ன சங்கீதம் தான், ஒரு சில வசனங்கள் அப்படியே நம்ம வாசிக்கலாமா? எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகிங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகர் பாலகர் வாயினால் பெலனுண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து அது எல்லா மனிதனுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆமென். எல்லா அனிமல்ஸ், எல்லா பேர்ட்ஸ் எல்லாவற்றையும் மேலாக கர்த்தர் மனிதனை படைத்தார். ஆண்டவர் மனிதனை எவ்வளோ நேசிக்கிறார். ஆனால் இன்னைக்கு பறவைகள், மிருகங்கள், ஆண்டவர் படைத்த நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியுது. ஆனால் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற மனிதன் தான். நம்ம தான் நிறைய நேரத்தில்
ஆண்டவருக்கு பிரியமாக நடக்காமல் போய்விடுகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற தேவன், நம்மளை ஒரு நாளும் கரிசனையோடு காண்கிற தேவன், வார்த்தையினால் நம்மளுக்கு பலப்படுத்துகிற தேவன், நம்மை ஆற்றுகிற தேவன், நம்மை தேற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம்மளை நினைக்கிறதற்கெல்லாம் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களெல்லாம் எவ்வளோ கிருபையாக நினைச்சிருக்கிறீங்களப்பா. நீங்கள் எங்களை நினைத்ததுனால தான் ஆண்டவரே நாங்கள் உயிர் வாழுகிறோம். நீங்கள் உங்களுடைய ஆண்டவரே மனதை எங்கள் மேலே வைத்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நன்மை உண்டானால் அது கர்த்தரிடத்திலிருந்து ஈவாய் நாங்கள் பெற்றுக்கொண்டது என்று சொல்லி, ஆமாண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? சங்கீதம் 8:4, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் மாத்திரம் என்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனை வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?